1865 ஆண்டு முதல் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களின் சான்றிட்ட நகல் இணைய வழியில் வழங்கும் திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 17/2/2024 அன்று தொடங்கி வைக்கப்பட்டது. இத்திட்டம் தொடங்கி வைத்த முதல் நாலது தேதி வரை ஏறத்தாழ 2.52 லட்சம் நகல்கள் பொதுமக்களுக்கு கணினி வாயிலாக வழங்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இத்திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வருகின்றனர். சொத்து பதிவில் வில்லங்க சான்று என்பது மிகவும் முக்கியமானது. பொதுமக்கள் நலன் கருதி பத்திரப்பதிவு முடிந்த மறுநாளே சொத்துக்களை எழுதி வருபவரின் கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி SMS மூலமாக சொத்தின் வில்லங்க சான்று விவரங்கள் அனுப்பும் திட்டம் 19/2/2024 முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் தங்கள் கைபேசியில் பெறும் குறுஞ்செய்தி மூலம் வில்லங்க சான்றினை விவரங்களை பதிவிறக்கம் செய்து சரிபார்த்துக் கொள்ளலாம். மேலும் அசல் பத்திரத்தை ஒப்பிட்டு பார்த்து வில்லங்க சான்றில் ஏதேனும் திருத்தங்கள் தேவைப்பட்டால் அதனை உடனடியாக இணையவழியில் விண்ணப்பித்து பயன்பெறலாம். இணையவழி பதிவு செயல்முறையின் பணிகளை மேலும் விரிவுபடுத்தும் விதமாக வில்லங்க சான்று மற்றும் திருமண பதிவு சான்றில் திருத்தங்கள் ஏதேனும் தேவைப்படும் நேர்வுகளில் எங்கிருந்தாலும் இணைய வழியாக திருத்தம் கோரும் வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இணைய வழியில திருத்தங்கள் கோரி பதிவு செய்த பிறகு தொடர்புடைய சார்பதிவாளர் அதனை கூர்ந்தாய்வு செய்து மாவட்ட பதிவாளர் அல்லது பதிவுத்துறை தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்புவார். அவர்களின் ஒப்புதலுக்கு பிறகு அந்த திருத்தங்கள் சான்றிதழ்களில் உடனடியாக பிரதிபலிக்கும். இந்த முயற்சியின் முக்கிய அம்சம் என்னவென்றால் பொதுமக்கள் சார்பதிவு அலுவலகத்திற்கு நேரடியாக வருவதை தவிர்ப்பதோடு அவர்களின் பயண செலவு மற்றும் நேரத்தை குறைப்பதாகும். அடுத்த தலைமுறைக்கு கணினிமயமாக்கல் வரிசையில் தற்போது பயன்பாட்டில் உள்ள ஸ்டார் 2.0 திட்டத்தின் மறுசீரமைப்பாக புதிய தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஸ்டார் 3.0 திட்டம் செயல்படுத்த உள்ளது. அத்திட்டத்திற்கான ஆலோசகரை தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை தேர்வு செய்துள்ளது. இப்பணி தொடர்பான ஒப்பந்த புள்ளி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த ஸ்டார் 3.0 திட்டத்தின் மூலமாக பதவிக்கு வரும்போது மக்களின் நலனை மையமாக கொண்டு தற்போதைய காலகட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பல்வேறு சிறப்பு அம்சங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்த இந்த அரசு உறுதி கொண்டு இருக்கிறது. அரசு புறம்போக்கு நிலங்கள், இந்து சமய அறநிலைத்துறை, வக்ஃப் போர்டு, உள்ளாட்சி அமைப்பு ஆகியவற்றிற்கு சொந்தமான நிலங்கள், நீர்நிலைகள் மற்றும் இதர தடை செய்யப்பட்ட நிலங்கள் தொடர்பான மோசடி பதிவுகளை ஆரம்ப நிலையிலேயே தடுக்கும் வகையில் கணினியில் மென்பொருள் ஒன்று உருவாக்கப்பட்டது. பதிவுத்துறையின் மென்பொருள் வருவாய்த்துறையின் தமிழ்நிலம் மென்பொருளோடு நிகழ்வு நேரத்தில் விவரங்கள் ஒப்பிட்டு சரிபார்ப்பதோடு இவை பதிவிற்கு தடை செய்யப்பட்ட நிலங்கள் என தெரிவிப்பதுடன் ஆவணப்பதிவு மேற்கொள்ள டோக்கன் வழங்குவதையும் அனுமதிக்காது. இவ்வாறு தடை செய்யப்பட்ட நிலங்கள் பதிவு செய்யப்படுவதை தடுக்கும் இத்திட்டம் தற்போது செயல்பாட்டில் உள்ளன. கடந்த 3 வருடங்களில் மட்டும் பதிவுத்துறைக்காக 3 மாவட்ட பதிவாளர் அலுவலக கட்டடங்கள் மற்றும் 24 சார் பதிவாளர் அலுவலக கட்டடங்கள் 33.73 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 76 சார் பதிவு அலுவலகங்கள் 145.21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள் கட்டும் பணிகள் பல்வேறு நிலையில் நடைபெற்று வருகின்றன.